வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று காலையில் 10 மணிக்கு நான் வீடியோ பதிவு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய பதிவு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்காக வேண்டி இன்றே நான் இந்த 2 வீடியோ பதிவுகளுமே கொடுக்குறேங்க. அதனால் பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். அதே சமயம் இந்த வீடியோ பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பதிவுடைய முதல் பார்ட் பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த பதிவுடைய முழு விளக்கம் உங்களுக்கு சரியாக புரியும். அந்த வீடியோ பதிவோட லிங்கை இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரி இருக்கட்டும், நம்ம பீரோவை பூட்டிட்டோம், சாவி நம்ம கிட்ட இருக்கு, இவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்கிறார். சரின்னு பொழுது விடியுது. இவர் என்ன பண்ணுறாரு, எடுப்புறாரு, வாப்பா கிளம்பு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என்னால் வர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த பூஜையில் நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க சித்தப்பா அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். இவருக்கு இந்த பையனை எப்படி நம்பி நம்ம வீட்டில் விட்டுட்டு போக முடியும்? இவன் தான் 2 முறை நகை எடுத்தான்னு தெரியுது, 3வது முறையும் இவன் வேணும்னே சொல்கிறான். இவன் நைட்டெல்லாம் தூங்காமல் கண் முழிச்சா மாதிரியே தெரியுது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வரல போங்கன்னு சொல்கிறான். அதட்டி கூட்டிகிட்டு போகவும் முடியல. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. இவர் அப்போ என்ன நினைக்கிறான்னா, பீரோவை நம்ம பூட்டிட்டோம், சாவி நம்ம கையில் இருக்குது, சரி இவன் வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு அவங்க சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் சகோதரி வேணவே வேணாம், அந்த பையனை எப்படியாவது நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்றாரு. இவரால் முடிஞ்ச வரைக்கும் எழுப்புறாரு. அந்த பையன் எழுந்திரிக்கவே மாட்டேன்றான். அதையும் மீறி நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே முடியல. இவங்க வேறு லேட் ஆகுது, கோயிலுக்கு வேற போகணும். அதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்கான், நீ ஏன் கவலைப்படுற, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை தூங்கி எழுந்திரிச்சு அப்புறமா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாவி மட்டும் கொடுத்துட்டு இவர் பீரோலாம் லாக் பண்ணி சாவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்ததும் வீட்டில் செய்யக்கூடிய பூஜையெல்லாம் முடிஞ்சு இதோட நேரம் அவங்க கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனால் அது ஒரு சிவன் கோவில். அங்கே போய் அங்கே செய்யக்கூடிய அந்த முறையெல்லாம் செய்யும்போது சகோதரிக்கு மனசே இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குது, ஒரு மாதிரி பயமாகவும் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே அவங்க சகோதரி இருக்காங்க. யாராக இருந்தாலும் இருக்க தானங்க செய்யும். இவங்க சொல்ல அந்த வாய்ஸ் பதிவை கேட்க ஏன் நிலமே இப்படி தான் இருந்தது, என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த வாய்ஸ் பதிவை கேட்கும்போது இவங்க இருக்கிறது சிவன் கோவில்ல, அதனால மனமுருக சிவனை இவங்க வேண்டிக்கிறாங்க. அப்போ அவங்க கணவர் சொல்றாரு, இந்த தெய்வம் நம்மள கைவிடாது, நீ நம்பிக்கையோட இரு, ஒன்றும் ஆகாது, அந்த தெய்வம் பார்த்துக்கும் அப்படின்னு இவர் கோவிலை வச்சு அந்த வார்த்தை சொல்றாரு. சரின்னு இவங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. இவங்க எல்லாரும் கோவிலிருந்து இவங்க மாமியார் இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தா அந்த பையனை இங்க காணோம். அப்போ சகோதரி என்ன பண்ணுறாங்க, உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுடைய சித்தி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இந்த பையனும் அங்கே இருக்கிறான். சரி, இப்போ இங்கே என்ன நடந்தது எதுன்னு நமக்கு தெரியல, எல்லாம் சுமூகமாக போயிடுச்சு போல், நம்ம தான் பீரோவெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்குமே அப்படின்றதுனால இவங்க சும்மா சாதாரணமாக உட்காந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த டேபிளுக்கு கீழே எதுவும் மின்னுற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. என்னன்னு தெரியலேன்னு குடிஞ்சு பார்க்குறாங்க. இவங்க கம்பளுடைய மாட்டல் இருக்குல்ல, அந்த மாட்டல் கீழே இருக்கிறத இவங்க பார்த்துட்டாங்க. இவங்க கிட்டக்கிட்ட ஓடி போய் அதை எடுத்து பார்க்குறாங்க. இது பீரோக்குள்ளே இருந்தது, எப்படி இங்கே கீழே விழும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ள வருது. வந்த ஒரு செகண்ட்லேயே இவங்க போய் பீரோவை திறந்து பார்க்குறாங்க. லாக் போட்டு வச்சுருக்கு, திறக்க முடியல. இவங்க அப்பா அவங்க கணவர் அங்கே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, கணவருக்கு ஃபோன் பண்ணி உடனே பீரோ சாவி எடுத்துகிட்டு வாங்க இங்கே அப்படின்னு இவங்க பதட்டமாக இவங்க சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எதுவுமே பேசுறதுக்கு இல்லை, நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாவி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே அங்கங்கே அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பீரோ ஓப்பன் பண்ணி லாக்கரையும் ஓப்பன் பண்ணுறாங்கங்க. பார்த்தா லாக்கருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாமே தொடச்சி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 சவரங்கிட்ட நகை இருந்திருக்கு, எல்லாமே தொடச்சி வச்சிருக்கு. சகோதரி புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பையன் தான் எல்லாத்தையும் எடுத்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சதும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே கூடாதுன்னு எல்லாரும் எதிர்க்க வச்சு இவங்க கத்திடுறாங்க. நீ தானே எல்லா நகையும் எடுத்த, மொத்த நகையும் கொடு அப்படின்னு சகோதரி கேட்குறாங்க. அந்த பையன் அவ்வளோ பதட்டமே இல்லாத மாதிரி, நான் எங்க நகை எடுத்தேன், என்ன ஆச்சு சித்தி உங்களுக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். டேய் நடிக்காதடா, ஒழுங்காக எடுத்த நகை எல்லாத்தையும் கொடுத்துரு, பீரோக்குள்ள இருந்த மாட்டல் மட்டும் எப்படி கீழே தனியாக விழுந்திருக்கும், மீதி எல்லா நகையும் எங்கே போச்சு என்னன்னு இவங்க துருவி எல்லாம் கேட்குறாங்க. அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் என்னம்மா என்ன ஏன் அவனை போய் ஏன் கேட்குற அப்படின்றாங்க. இல்லை இவன் தான் நகையை எடுத்தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இவங்க முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்க ஒரு சிலர் நம்புறாங்க, ஒரு சிலர் நீ என்ன சொந்தத்துக்குள்ளேயே இந்த மாதிரி திருடிட்டான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சகோதரி இல்லை இவன் தான் எடுத்தான் அப்படின்னு இவங்க அடிச்சு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதே சமயம் இரவு நேரம் ஆயிடுச்சு. இவங்க இங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த தகவல் எல்லாம் சொன்னதும்.
அங்கேருந்து என்ன தகவல் வருது அப்படின்னா, இப்போ எதுவுமே பேச முடியாது, பொழுது விடியட்டும், என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. சரின்னு ஒரு வழியாக பொழுது விடியுது. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என் பையன் திருடிட்டான்னு நீ எப்படி சொல்வ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை உன் பையன் தான் திருடினான், அதாவது 16வது காரியத்துக்கு வந்தவனும் அப்போ தான் எடுத்தான், 3ஆம் மாதம் சாமி கும்பிடும்போது தான் எடுத்திருந்தான், இப்போவும் அவன் தான் எடுத்தான், எனக்கு நல்லா தெரியும்னு இவங்க சொல்கிறாங்க. அது அவங்க வீட்டு சைடு வந்து ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா என் பையன் வந்து திருடலை அப்படின்றது தான் அவங்க வந்து எல்லாருமே அடித்து சொல்கிறாங்க. சகோதரியால் முடிஞ்ச அளவு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. எல்லா பழியும் எங்கே போடுறாங்க, இவங்க கணவர் மேலே போடுறாங்க. அந்த பையன் சொல்கிறான், சித்தப்பா தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. அவருடைய வீட்டில் அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாரு. என் நகை காணன்னு நானே பைத்தியமா நான் வந்து உங்கள்கிட்ட கத்துறதுக்கு, நீ தான் எடுத்த, ஒழுங்காக ஒத்துக்கோ, எல்லா நகையும் வந்து கொடு அப்படின்னு இவங்க கேட்க பிரச்சனை பெருசாக தான் ஆகுதே தவிர அந்த சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி இவங்க தெரியல. அப்போ அவங்க கணவர் என்ன சொல்கிறாருன்னா, போட்டோம் விடு, போனதாகவே போயிட்டு போகுது, நீ கத்துறதுனால என்ன ஆக போகுது, வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சேரில் வந்து பார்த்தா அவனுடைய ஜர்க்கின் வந்து அங்கே இருக்குது. இவங்க ஓடி போய் அதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே காணும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பொருளை கூட நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு பையனுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து அவனோட பொருள் இருக்கு எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த பையன் வரான். அந்த பையன் வந்ததும் இவங்க சொல்கிறாங்க, பாரு நீ எல்லாம் கூட தானே இருக்க, நல்ல புத்தி சொல்ல மாட்டியா, அவன் தான் எடுத்தான்னு நான் சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு இவங்க ரொம்ப வேதனையோடு என்ன பண்ணாங்க, வீடு முழுக்க தேடுறாங்க. ஏன்னா அவன் எங்கேயுமே போகலை, அந்த வீட்டை விட்டு அவன் எங்கேயும் போகல. அப்போ அவன் எடுத்தாங்க எங்கே வச்சிருப்பான்னு தெரியலன்னு வீடு முழுக்க தேடுறாங்க. அந்த பையனும் கூட சேர்ந்துட்டு எல்லாமே தேடுறான். அந்த பையனும் கொஞ்சம் தேடுறான். இங்கே எங்கே ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் எங்கேயுமே வீடு முழுக்க தேடியாச்சுங்க, அந்த நகையை எங்கேயுமே காணும். சரின்ட்டு திடீர்னு கொஞ்சம் மேலே பார்க்குறாங்க, செல்ஃப் இருக்குல்ல, அந்த செல்ஃபில் பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. காலி டிவி வாங்கிட்டு வருவோம்ல, அந்த அட்டைப்பெட்டி மட்டும் தான் இருக்குது. அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி அங்கே மேலே வேணால் கொஞ்சம் ஏறி பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த பையன் மேலே ஏறி பார்த்து அந்த அட்டைப்பெட்டி தள்ளி பார்க்குறான். இங்கே காணாமல் போன அந்த 15 சவரன் நகை அங்கே இருக்குது. அந்த பையன் அதை எடுத்து இப்படி காமிச்சதும் சகோதரி சொன்ன ஒரு மந்திரம் என்ன தெரியுமா, இடறினும் தளரினும் எனதிரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழு. இந்த பாடலை தான் எனக்கு அங்கே சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லணும். எனக்கு உடம்புலாம் அப்படியே சிலிர்த்து வச்சு. ஏன்னா அது எப்பேற்பட்ட ஒரு பாடல் தெரியுமா, ஈசனுடைய நம்ம தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மலை போல ஒரு பிரச்சனையும் பனி போல விளக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு அருமருந்து அப்படின்னா இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல்ல இருந்து ஒரு பாடல் தாங்க இடறினும் தளரினும். இந்த பாடல் வந்து செல்வம் சேரவும் கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடவும் சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான மந்திரம்ங்க. இது நம்ம காதார கேட்டால் கூட போதுமானது. இங்கே யூடியூப்பில் அடிச்சிங்க அப்படின்னாலே தாராளமாக வந்துடும் இந்த பாடல். திங்கக்கிழமை தோறும் இந்த பாடல் வந்து நம்ம பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரு பாடலை தான் சகோதரி சிவன் கோவிலில் இருந்துக்கிட்டு அவங்க பாராயணம் செய்திருக்காங்க. நமக்கு வரக்கூடிய இடர்கள் இன்னல்கள் இருந்து விடுபடவுமே இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படி ஒரு விசேஷமான ஒரு பதிகம் தான் இந்த இடறினும் தளரினும் எனதிரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் பாராயணமும் செய்யலாம், தினமும் படிக்க முடியலன்னா கேட்கலாம். சமையல் செய்யும் போது கூட நீங்கள் வந்து இந்த பாடல் கேட்கலாம். நான் ஏற்கனவே கூட பதிவுகளை சொல்லியிருக்கேன், இந்த பாடலுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அப்படின்னு. ஏன்னா இவங்க ஈசன் கோவிலில் இருந்துக்கிட்டு இவங்க முழுக்க சொன்னது இந்த பாடல் மட்டும்தான். மட்டும் இல்லை, அவங்க கணவர் என்ன சொன்னார், நாம் இருக்கிறது ஈசன் கோவிலில் இருக்கோம், அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார்ல, அந்த வார்த்தை தான் இங்கே. இப்போ என்னன்னா அவன் நகையெல்லாம் எடுத்ததில்ல, அந்த ஒரு நகை அங்கே கீழே விழாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சகோதரி வந்து பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த நகையை அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த சொந்த பந்தம் யாருமே அவன் நம்ப மாட்டேங்கிறாங்களே, இவன் தான் எடுத்துக்கிட்டுப்பான் அப்படின்றது யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. என்னன்னா அந்த பையன் கையும் களவுமா கிடைச்சா மாதிரி இந்த நகையெல்லாம் எப்படி இங்கே போகும், இவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, சகோதரி அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, இவன் தான் எடுத்தான், இவன் தான் இங்கே வச்சிருக்கிறான், இங்கே பாருங்க, மீதி என்னோட நகையும் எனக்கு வேணும், இவனை தர சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து ஏதோ என் பையன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு வரவே இல்லை. அப்போ தான் சகோதரிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, என்னோட மீதி நகையை அவன் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சகோதரி சொல்கிறாங்க. சரி உன் இஷ்டம், நீ பண்ணிக்கோமா அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வேகம் போல் வருது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், நம்மளால அவனோட வாழ்க்கை கெட்டுடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை திரும்பி வாங்கிடலான்னு திரும்புகிற நேரம் ஒரு வண்டி வந்து நிற்குது. இவ்வளோ பெரிய வேல் போட்ட வண்டி வந்து நிற்குது. அந்த வேல் போட்ட படத்தை பார்த்ததும் சகோதரிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த மனசு அப்படியே மாறிடுது. இல்லை, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கு உண்டான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும்னு
அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே இல்லை. திரும்ப எல்லாரும் வராங்க, பேசுகிறாங்க. அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அவனும் சின்ன பையனாக இருக்கான், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேசி சமரசமாயிடுங்க, இது வந்து கம்ப்ளைண்ட் வரைக்கும்லாம் வேண்டாமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது சகோதரி வந்து ஒரு வேகம் போல் வந்து பேசுகிறாங்க, ஒரு புயல் வேகத்தில் பேசுகிறாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான், என் நகையை எடுத்திருக்கான், அதுக்கு திருப்பி அவங்க கொடுத்தே ஆகணும். என் நகை இல்லைன்னா நகைக்கு உண்டான பணம் வந்து அவங்க 1 லட்சம் கிட்ட ஆகுது, நான் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு இவங்க வந்து அவங்க அந்த மொழியை வேற ஒரு மொழியில் அவங்க பயங்கரமாக பேசி சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறது போலீஸ் அதிகாரியே சொல்கிறாரு, அம்மா என்னம்மா நீ என்கிட்டயும் இப்படி பேசுகிற அப்படின்னா. அந்த வேகம் உத்வேகம் எப்படி வரும்? வேலை அவனை பார்த்துட்டு போகிறாங்களே, அந்த சக்தி எனது உள்ளுக்குள்ளே வராமல் இருக்குமா? இப்போ சகோதரியே சொன்னது விஷயம்னா, நானா அப்படி பேசினேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு பதிவு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இப்போ பல இடங்களில் ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கா, அதை பற்றின விழிப்புணர்வோட ஒரு பதிவு உங்களுக்காக காத்திருக்கு. வேலவன் எப்படி வேணாலும் நம்ம உள்ள இறங்கினார்னா நம்மளை பேச வைப்பார் அப்படின்றதுக்கான பதிவு உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போது சகோதரி என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி சத்தம் போட்டு இவங்க பேசுறதை பார்த்து அவங்க சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 கிட்ட ஒத்துக்கிறேன், அதே சமயம் மொத்தமாக என்னால் கொடுக்க முடியாது, மாதம் 5,000 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க வந்து ஒரு வழியாக பேசி சமரசம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக அவங்க வந்து அந்த பணமும் வாங்கினாங்க. சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியல அப்படின்ற ஒரு விஷயந்தான் அழுத்த திருத்தமாக அந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னதான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நாம பச்சாபாவமாக பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலம் கலிகாலம், அவங்களுடைய மனசை எப்படி வேணாலும் மாற்றும். போதாக்குறைக்கு தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என்ன வேணாலும் நடக்கும். நாம தான் சுதாரித்து சூதானமாக இருந்துக்கணும். அதே சமயம் இவங்க உறவுகள்னு இவங்க மட்டும் தான் நினச்சிருக்காங்க, மற்றவங்களும் நினைக்கணும் இல்லையா? அப்படி நினச்சா மட்டும்தானே அந்த உறவானது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான உறவாக வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதே சமயம் எல்லா உறவுகளும் தப்பானவங்க அப்படின்ற வந்து நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து அதை மறுக்க முடியாது இல்லையா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சகோதரிக்கு முதல்ல பிடிச்ச கடவுள் யார்? பிள்ளையார் இல்லையா? இந்த பதிவை நான் எடுத்ததும் சங்கடகர சதுர்த்தி அன்று, போஸ்ட் பண்ணதும் சங்கடகர சதுர்த்தி அன்று, அந்த திதி நேரத்திலேயே இந்த பதிவை முழுக்கவே கொடுத்துருக்கேன் போதே அவரோட அருள் எந்த அளவுக்கு நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளையார் மட்டும் கிடையாது, ஈசன், பார்வதி, முருகர்னு குடும்பத்தோடு இருந்து ஆசீர்வதிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் ஆணித்தனமாக மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க, நமக்கு யாருமே இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சரி நமக்கு யாருமே இல்லைன்ற எண்ணம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. நமக்கு எப்போவுமே நம்ம கூட நம்ம தெய்வம் மட்டும் நின்று காக்கும். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் தெய்வத்தை முழுமையாக நம்புகிறோம் போது அந்த தெய்வம் வந்து நம்மளை நின்று காக்கும் அப்படின்றதுக்கு வந்து இந்த பதிவு முழுமையான ஒரு சான்றாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளையார், முருகர், ஈசன்னு இந்த சகோதரிக்கு அவங்க வாழ்க்கையில் எப்பவும் துணையாக இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.